நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரங்க சொல்கிறேன். மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. கண்டிப்பாக பிரயாணம் மேற்கொண்டு அது மூலிமா வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க. அது மூலிமா அந்த பிரயாணம் நல்லபடியாக அமையும். அந்த இடத்துல 1க்கு 2 வேலை முடியும்.
ஒரு வேலை முடிக்கிறதுக்கு போவீங்க, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் போவீங்க, அது நீங்கள் எதிர்பாராமல் அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும், கண்டிப்பாக நல்லா நடக்கும். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகிற ஒரு போனஸ்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் சந்தோஷமாக இது கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும். ஒருத்தருக்கு பணம் வாங்கியிருப்பீங்க, கொடுக்கணும்னு நினைப்பீங்க, அது வந்து ஒரு ஃபுல் இதுவும் கட்ட முடியாமல் போயிடும். அப்போ நல்லா கேட்டுங்க, இந்த பதிவில் நான் சொல்கிறேன், முழுசாக கட்ட முடியலனா கூட அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி என்னால் இவ்வளோ முடிஞ்சது, கொஞ்சம் சீக்கிரத்தில் கட்டி, இந்த டேட்டில் கட்ட முடியல, இப்போ வாங்கிக்கோங்க, அப்புறமா கொஞ்சம் கட்டணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த டேட்டை கூட கட்டலன்னு சொல்லிட்டு, அது இஎம்ஐ இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த பணத்தை சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லி அந்த டேட்டை தள்ளி வச்சுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வட்டி கொடுத்தவங்களாம் வட்டிக்கு மேலே வட்டி போடுறாங்க. இதுதான் உண்மையான விஷயம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அவங்களோட பேசி உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டிங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிறத நான் கொடுத்துறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அது உங்களுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பயிற்சி நல்லா தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனை வந்து அது சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், நல்ல விஷயமாக முடிஞ்சிடும். பிரிய மனித தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அவங்கள யூஸ் பண்ணிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கும், அந்த நட்பு தொடர்பு வந்து கிடைச்சா கூட அதை டச்சு வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலுமே எந்த ஒரு நட்பு, நல்ல நட்பாக இருந்தாலும், பிரபலமான மனிதராக இருந்தாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும், அவங்க நட்பு கிடைக்கும் போது அதை நம்ம தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது கண்டிப்பாக மகராசிக்காரங்க நீங்கள் நல்லா கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை, அது வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அது ஒரு கோர்ட்டு மூலிமா, வழக்கு மூலிமா வரலாம், இல்லைன்னா ஒரு பஞ்சாயத்து மூலிமா வரலாம், இல்லை ஒரு சொத்து விஷயத்தில் வரலாம். இதெல்லாமே வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது. அது இந்த புரட்டாசி மாதத்தில் 15 நாள், அதாவது ஒரு நடுப்பாகன்னு சொல்கிறோம் இல்லையா, புரட்டாசி மாதம் நடுவில் அப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உள்ள கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது அந்த தொகையோ, அந்த பொருளோ, அந்த விஷயமோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. இது மாதிரி நல்லது நடக்கும். அது இல்லாமல் மகராசிக்காரங்க பார்க்கும்போது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கை ஓங்கியிருக்கும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இப்போ மகளிர் உதவி நலத்திட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போது மகராசிக்காரருக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அது இல்லாமல் அவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லாமல் வேலை கிடச்சிரும், புதுசாக தொழில் தொடங்குவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக பெண்களும் வந்து சேருவாங்க, ஆண்களும் வந்து சேருவாங்க. இதெல்லாம் இப்போலாம் வந்து ஆண்கள் பெண்கள் பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் இருக்காங்க. இப்போலாம் வந்து ஒரு சகோதரத்துவமாக இருக்குது, எல்லாமே சரிசமமாக இருக்குது, எல்லாமே நல்ல ஒரு நட்பாகவே பழகுறாங்க. இப்போலாம் அந்த மாதிரி காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கூட வந்து அமையக்கூடிய அம்சமாக இப்போ இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இறைப்பரிகாரங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உங்கள் ராசியாதிபதி சனி பகவான், அவருக்கு உண்டான அந்த ஈஸ்வரனை வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் மாலை வேளையில் சிவன் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சனீஸ்வரனுக்கு வந்து எல் தீபம் போட்டு வழிபட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு முடியக்கூடிய நேரமாக தான் சனி, 7.5 சனி முடியக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. இது மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணிவிட்டு வாங்க. அது இல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு, அதை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு உதவி ஒத்தாசல் நிறைய பண்ணிட்டு வாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ செஞ்சுட்டு வாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை, துணி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான கைத்தடியாக இருந்தால், கால் நடக்க முடியாதவங்களாம் கைத்தடி, வண்டி ஓட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த அதுக்கு ஒன்று வண்டிகள்லாம் இருக்கும், அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு கூட இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கிரகங்களுடைய பயிற்சி நல்லா தான் இருக்குது. பெருமாள் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து இந்த நீர்நிலை உரம் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதை வணங்கிட்டு வாங்க. அம்பாளுடைய வழிபாடு, நவராத்திரி ஒரு நாள் அவங்களும் வழிபட்டுவாங்க. பெரும்பாலும் அமாவாசை விரதம் கண்டிப்பாக இருந்து நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.